சந்திரசேகரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அறிவுலக ஆசான் பேரறிஞர் அண்ணா, நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். திராவிட மாடல் நாயகர் கழக தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எங்களின் இளந்தலைவர் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாமன்றத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் என் வணக்கங்கள். திருவையாறு தொகுதியில் 1989ஆம் ஆண்டு தொடங்கி 5 முறை என் நெஞ்சம் நிறைந்த தலைவர் ஐயா கலைஞர் அவர்களும், அதன் பின் கழக தலைவர் அவர்களும் இளந்தலைவர் அவர்களும் 3 முறையும் ஆக 8 முறை கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை வழங்கினார்கள். 6வது முறையாக வெற்றி பெற எனக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்த எங்கள் கழக தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றிக்கு துணை நின்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களுக்கும், மேனாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பழனிமாணிக்கம் அவர்களுக்கும், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி முரசொலி அவர்களுக்கும், கூட்டணி கட்சியின் தோழர்களுக்கும், கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், திருவையாறு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய 2026-27ஆம் ஆண்டிற்கான நீர்வளத்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் சுற்றுலா மானிய கோரிக்கையின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய கருத்துக்களை சிலவற்றை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பான ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்திய எங்களுடைய தலைவர் காலத்தில் நீர்வளத்துறைக்கு 2022 சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையம் ICID, காளிங்கராயன் அணைக்கட்டு, வாய்க்கால் அமைப்பு, கல்லணை, வீராணம் ஏரி, கொள்ளிடம் கீழ் அணைக்கட்டு ஆகிய 4 கட்டமைப்புகளுக்கு உலகளவில் அங்கீகாரம் அளித்து தமிழ்நாடு நீர்வளத்துறைக்கு உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு விருதுகள் வாங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல மத்திய நீர்ப்பாசன மற்றும் எரிசக்தி வாரியம் CBIB விருது 2022 கச்சமங்கலம் என்ற என்னுடைய தொகுதியில் உள்ள அணைக்கட்டிற்கு சிறந்த திட்டம், சிறந்த கட்டுமான பராமரிப்பிற்கான விருது மத்திய நீர்ப்பாசன மற்றும் எரிசக்தி வாரியத்திடமிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2025 சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையம் ICID செய்யாறு அணைக்கட்டு, கொடிவேரி அணைக்கட்டு மற்றும் வாய்க்கால் அமைப்பு, நொய்யல் ஆறு முறைசார் அமைப்பு ஆகிய 3 கட்டமைப்புகளுக்கு உலகளாவிய அங்கீகாரமாக அளித்து தமிழ்நாடு நீர்வளத்துறைக்கு உலக பாரம்பரிய நீர் பாசன கட்டமைப்பு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நான் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த நீர்வளத்துறைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாக இருந்த திராவிட மாடல் நாயகர் 2021-22க்கு 6607 கோடி கொடுத்திருக்கிறார். 2022-23க்கு 7338.36 கோடி கொடுத்திருக்கிறார். 2023-24க்கு 8208.21 கோடி கொடுத்திருக்கிறார். 2024-25க்கு 8398 கோடி கொடுத்தார். 2025-26க்கு 9460 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். சென்ற இடைக்கால பட்ஜெட் 26-27 10,076 கோடி கொடுத்திருக்கிறார். நான் கேட்க விரும்புவதும் நம்முடைய மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் இப்போ போட்டிருக்க பட்ஜெட் 9267, கிட்டத்தட்ட 8% போன முறை கொடுத்ததை விட 8% குறைவாக இருக்குது என்பதை தங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றேன். நீங்கள் அதிகமாக அதை செலுத்தணும். அதே போல் மேட்டூர் அணையை பொறுத்தவரையில் கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய தலைவர் ராசிக்கு மேட்டூர் அணை 2021 12/6/2021 மேட்டூர் அணையை நாங்கள் திறந்திருக்கோம். 2022 24/5/2022 அட்வான்ஸாக திறந்திருக்கோம், நீர் இருப்பு இருந்திருக்கு. அதே போல் 2023 12ஆம் தேதி ஜூன் 12 திறந்திருக்கோம். 2024 28/7/2024 நாங்கள் திறந்திருக்கோம். 25 12/6/2025 நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எங்களுடைய தளபதி அவர்கள் மேட்டூரில் அந்த 12ஆம் தேதி 12/6/2025 திறந்து
அதே போல் கல்லணையில் ஒரு வாரம் கழித்து கல்லணையில் வந்த தண்ணியும் கல்லணையிலும் அவர் திறந்து வைத்த பெருமை, ஒரு முதலமைச்சர் 2 அணைகளும் திறந்த பெருமை எங்களுடைய தலைவருக்கு உண்டு என்பதை இப்போ நம்ம வந்து மேட்டூரில் நீர்வரத்து போய்த்திருக்கு, அதனால் இல்லை அந்த அதை அரசின் கவனத்துக்கு. அதே போல் பாதிப்பை வந்து எதிர்கொள்கிறது நம்ம அரசுக்கு வல்லுநர் குழு தெரிவித்திருக்கிறது. நீங்கள் உடனடியாக துறையின் மூலமாக நிபுணர் குழு அமைத்திருக்கீங்களா, உள்ளபடியே வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கின்ற அந்த சூழ்நிலையில் சென்னை போன்ற நகரங்களில் நீங்கள் நீர்நிலை ஆதாரங்களை வெள்ள தடுப்பு முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுவரை எந்த கூட்டமும் போட்டதாக தெரியவில்லை. அதனால் நீங்கள் அலட்சியமாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நவம்பர் டிசம்பரில் தானே வரப்போகுது புயல் என்று அலட்சியமாக இல்லாமல் துறையின் மூலமாக வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் சென்னையில் வந்து நீர்நிலை முழுவதும் ஆகாய தாமரைகள் ஏராளமாக இருக்கிறது. இது இல்லைன்னு சொல்ல முடியாது. பேரவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வடகிழக்கு பருவமழை பெய்கிற போது அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள். முதலமைச்சருடைய தலைமையிலே அனைத்து துறையை சார்ந்தவர்களும் 2 முறை அதற்கான நடவடிக்கை என்ன மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை விரைந்து பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை நிர்வாக, இங்கே இருக்கிற மாநகராட்சியுடைய நிர்வாகர் அத்தனை பேரையும் அழைத்து அவர் பேசியிருக்கிறார். நாங்கள் அமைச்சரும் அதிலே கலந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே 2 முறை இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதற்காக மக்கள் பொறுத்தவரையிலும் ஒரு உயிர் கூட அங்கே வடகிழக்கு பருவமழை பெய்கிற போது போன முறை இருந்ததைப் போல நிலை வந்துவிடக்கூடாது என்பதிலே அக்கறையாக இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் உடைமைகளுக்கும் உயிருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பணிகளை விரைந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. முழு நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர், உங்களுக்கு ஒரு சின்ன விஷயண்ணே, ஒரு ஆலோசனை சொல்லுங்க, கேட்டுக்குவாங்க. ஒரு கான்ட்ரவர்சியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நவம்பர் மாதம் தான் மழை வரும், ஏன் தெரியாதா உங்களுக்கு? அதில் எதுக்குன்னா அது எல்லாமே பார்க்குறதுக்கு துறை ரீதியான அமைச்சர்கள் இருக்காங்க. உங்களோட ஆலோசனைகள் வந்து கேட்குறாங்க. கான்ட்ரவர்சியை நீங்கள் உட்காருங்க, எனக்கு தெரியும், நீங்கள் உட்காருங்க ஞாபகப்படுத்துகிறேங்கிற அளவுக்கு வந்து அந்த வேலை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான பதில் கிடைச்சிருச்சு. நேற்றைய தினம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். நேற்றைய தினம் வந்து மாண்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் காலம் தாழ்த்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்த நேரத்தில் அடுத்தாள் நான் பேச சொல்லிடுவேன்னு சொல்லி தவறாக சொல்லிட்டேன். அதுக்கு நான் இந்த நேரத்தில் இந்த வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உறுப்பினர் பேசலாம். பேரவை துணைத் தலைவர்களை நான் ஒன்றும் கான்ட்ரவர்சியாக பேசல. போட்டிருந்தா சந்தோஷம், போடலைன்னு சொன்னாங்க, போடலன்னு தகவல் வந்துச்சு. அப்புறம் கத்தி படத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஒரு வசனம் சொன்னார், எந்த சூழ்நிலை வந்தாலும் விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது இருக்கு, படத்தில் இருக்கு. ஆனால் இப்போ டெல்டா பகுதியில் குறு விவசாயத்தை விட்டுருக்கோம். இதுக்கு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை என்ன நியாயமா? ஒரு 2வது மேகதாது அணை கட்டுறேன்னு அந்த கர்நாடக அரசு முதலமைச்சர் ஓப்பன் டாக்கா தொடர்ந்து சிவகுமார் சொல்லிட்டு இருக்காரு. அதே போல் காவிரி பிரச்சனையில் அடமண்ட்டாக வந்து அந்த மாதாந்திர அந்த நீர் பங்கீடு இதுவரையிலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நம்மளுடைய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? நம்ம மென்மையாக போகிறோங்கிறது என்னுடைய கருத்து. தாவேக்க அரசு, முதலமைச்சர், துறையினுடைய அமைச்சர் ரொம்ப சாஃப்டாக போகிறீங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் வந்து முதலமைச்சருடைய பயணத்தை யார் முடிவு பண்ணணும்? நம்மளுடைய முதலமைச்சருடைய பயணத்தை யார் முடிவு பண்ணணும்? முதலமைச்சர் அலுவலகம் முடிவு பண்ணணும், முதலமைச்சர் முடிவு பண்ணணும். அங்கே இருக்கிற கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு 3ஆம் தேதி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வர்றாருன்னு சொல்கிறாரு. அது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க? அது நம்ம நியாயத்திலே வராது. நமக்குன்னு தன ப்ரொசீஜர் இருக்குது, நமக்குன்னு இருக்குது. நான் எப்பயும் சொல்கிறேன், முதலமைச்சர் வந்து அன்னைக்கு கூட சொன்னார் உருக்கமாக, நான் எந்த அவமானத்தையும் தாங்க தயாராக இருக்கேன்னு சொன்னார். அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முதலமைச்சர் அவமானப்பட்டால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் அவமானப்படுறோம். நீங்கள் பயப்படாமல் சில அரசியல் சூழ்நிலை கருதி காங்கிரஸையும் பாதிக்கக்கூடாது, பிஜேபியும் பாதிக்கக்கூடாதுலாம் பார்க்கக்கூடாது. முதலமைச்சருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஏன் பயப்படணும்? நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர்
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பயப்படலாம் இல்லை, பயன்றதெல்லாம் இல்லை, தீர்வு காணணும். அதுக்கு தீர்வு காணணுன்றது தான் எங்களுடைய நோக்கமே ஒழிய முதலமைச்சர் எக்காரணத்தை கொண்டும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவிச்சுக்கிறேன். அதனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ஒரே ஒரு கல் கூட அவங்க வைக்க முடியாது. அதுக்கு எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் அவர்களை விட மாட்டோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் மாண்புமிகு அவை முன்னவர். ஐயோ, இல்லை சாரி, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது விவசாயிகளை பற்றி உருக்கமாக பேசினார்கள். ஒரு வார காலத்திற்கு முன்னால் தான் விவசாய சங்கத்தினுடைய அனைத்து தலைவர்களும் அழைத்து பேசி என்னென்ன கோரிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்பதை அறிந்து நெல் விலையிலிருந்து கரும்பு விலையிலிருந்து பால் வரையிலும் இன்றைக்கு உயர்த்தி காட்டிய வரலாற்றை படைத்தவர் தான் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அவர்களே, நான் நிதி பங்கீட்டில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கவலை. நான் டெல்டா விவசாயிங்கிற முறையில் எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்னுடைய மாமா சொன்னார்ல, அது உண்மை. எல்லா போரும் ஓவர் டேங்க் போர் பேர் சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? பூண்டி கலைவாணன். பூண்டி கலைவாணன். அவர் மாமான்னு தான் சொல்ல முடியும். எனக்கு தெரியாது. உறவினர். அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிருங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். ஏங்க, என் மாமனுங்க, என் மாமா தான் சொல்ல முடியும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. வேலை இல்லைங்க, அவர் மாமனா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இருங்க. இதெல்லாம் இல்ல, நீங்க எல்லாம் சீனியரா உட்காந்துருக்கீங்க. எங்க மாமான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஜிஓ ஏதாவது இருக்கா? இருங்க, ஏதாவது ஜிஓ இருக்கா? ஏதாவது கவர்மெண்ட் ஜிஓ இருக்கா? இவர் அவரோட மாமான்னு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் நீங்க உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணும். இங்கிட்டு இருக்கிறவங்க சத்தம் போட்டு பேசாதீங்க, உட்காருங்க. உறுப்பினர் நீங்க பேசுங்க. உட்காருங்க, நீங்க உட்காருங்க. மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2025 மார்ச் 5ஆம் தேதி ஒரு அருமையான அறிக்கை விட்டார். அந்த அறிக்கையை படித்திருக்கேன், அதை வச்சிருக்கேன். என்ன சொல்றாரு? நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை. அதைவிட மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருக்கின்றன. அவற்றை களைவதுதான் நமது முதன்மை பணியாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ அதே முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி இன்னும் தொகுதி மறுவரையே பட்ஜெட் இதில் சொல்லலை, பார்லிமெண்ட்டில் இவர் முன்கூட்டிய கூட்டம் போட்டு அந்த கவனத்தை மேகதாது அணைக்காகவோ காவிரி பிரச்சனையில் தண்ணி உடலைங்கிறதுக்காக நடத்தலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதை விட பொறுமை முதலமைச்சர் மௌனமா இருக்கார். நான் ஒரே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் காவிரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தை இது மாண்புமிகு அமைச்சருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எல்லாத்துக்கும் இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். பழக்க தோசத்தில் நீங்கள் எல்லாமே மாண்புமிகு பேரவைத் தலைவர்னோன்னா அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறவர் திடீர்னு வந்துடுறாரு, அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. அதனால பேரவை துணைத் தலைவர் என்று நீங்கள் மென்ஷன் செய்யுங்க. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் பேசுகையில் இந்த காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனைலாம் இப்போதான் இது ஒரு 3 மாசமா இருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. எத்தனை 50-60 வருடங்களாக இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு இருந்திருக்கு. இத்தனை வருஷமா நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பிரச்சனை ஏன் நீங்க ஏன் சாஃப்டா இருந்தீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முதலமைச்சர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காங்க. சட்ட போராட்டங்களும் எடுத்துட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை மூலமாகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க சாஃப்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை நீங்க ஒரு பிரச்சாரத்தை இங்க பண்ணாதீங்க. இப்ப என்னன்னா, நீங்க ஏன் இது வரைக்கும் பண்ணல? இந்த பிரச்சனையை, காவிரி பிரச்சனையும் சரி, மேகதாது பிரச்சனைக்கும் சரி, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சீங்களா? என்ன முயற்சி பண்ணீங்க? அதனால தயவு செய்து பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்காக அனைத்து முயற்சிகளும் நம்ம மேற்கொண்டுட்டு தான் இருக்கிறோம். இப்ப சட்ட போராட்டங்களும் சரி, பேச்சுவார்த்தை மூலமா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்.
அதனால தேவையில்லாம இங்க யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. உங்களுக்கே தெரியும், எந்த வித அழுத்தம் இருந்தாலும் இந்த தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு அச்சம் என்ற வார்த்தையே எங்க தலைவரின் அகராதியில கிடையாது. சரிங்களா? நன்றி. மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னாங்க, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலே விவசாய சங்கங்கள் இந்த நீருக்காக வழக்கு தொடர்ந்தாங்க. அதில் இணைச்சு அன்றைக்கு தொடங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இறுதி தீர்ப்பு பெற்றோம். ஆனால் அவ்வப்போது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. ஆக எல்லா அரசாங்கமே, அதிமுக அரசாங்கம் சரி, அதுக்கு பின் வந்து திமுக அரசாங்கமும் தொடர்ந்து இந்த காவிரி நதி நீருக்காக போராடிட்டு இருக்குது. தீர்ப்பையும் நாம் பெற்றுக்கிறோம். இதுதான் வரலாறு. பேரவை முன்னவர் அவர்கள். பேரவை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இப்ப மாண்புமிகு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப உணர்வுபூர்வமாக விவசாயிகள் மீது அக்கறையை அந்த உணர்வுபூர்வமாக பேசினார். காவிரி விவகாரத்தில் திமுக எந்த அளவுக்கு துரோகங்கள் இழைத்தது என்று பேச ஆரம்பித்தால் நிறைய விஷயங்கள் பேசலாம். இருங்க, யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஒருவர் பேசுங்க. மித்தவங்களாம் உட்காருங்க. யாராவது ஒருத்தவங்க பேசுங்க. மித்தவங்களாம் உட்காருங்க. சார், அண்ணா நீங்க பேசுறதுன்னா பேசுங்க, பேசுறவங்க பேசுங்க. இல்ல நீங்க இருங்க, நீங்க உட்கார்ந்தா தான் மைக் கொடுப்பேன். உட்காருங்க கூட தம்பி, நீங்க உட்காரு. அதாவது திமுக அரசு செய்த துரோகங்கள் என்பதை முதலிலே அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஒன்று, அவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொன்னது போல, கலைஞர் அவர்கள் 1974 ஆரம்பித்து முதல் முதல்வர்கள் கூட சொன்னார், 69 யார் முதலமைச்சராக இருந்தது என்று அன்றைக்கு சொல்லும்போது முதலமைச்சர் சொன்னார். உடனடியாக நாங்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் இந்த காவிரி நீர் பிரச்சனையே வந்தது 1974 தான். மறு ஒப்பந்தம் செய்கிற போது தான் இந்த பிரச்சனை. அந்த காலத்திலிருந்து இதுவரை தொடர்ந்து வழக்கு போடுவது, நேரடியாக பேசுவது, 3 முறை நேரடியாக சென்று பேசி வழக்கு போட்டு நடுவர் ஒன்று அமைத்து அதற்கான தீர்ப்பை உண்டாக்கி திருப்பி வந்து குடிநீருக்காக என்றவர்கள் மாற்றி அமைத்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் உடனடியாக துரோகம் பண்ணிட்டுலாம் நாங்கள் விவசாயிகிட்ட போக முடியாது. விவசாயம் எந்த கட்சியும் காவிரி நீர் பிரச்சனையிலே தவறு செய்ய முடியாது. அவரவரால் முடிந்த அளவு அந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆஃபீஸர், அவர் இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கார், ஐஆர் ஆஃபீஸர், அவர் அன்றைக்கு பேசும்போது சொன்னார், நான் கீழ் மின்சாரத்துறை அமைச்சர். இருங்க, நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். ஏங்க தம்பி கொஞ்சம் இருங்க அமைச்சர். அவர் நாங்கள் சொல்லிடுறோங்க, நாங்களும் அங்கே இருந்தாங்க. ஆனால் பேசுறதை கேட்டுட்டு தாங்க பேசுவோம். ஏன் துடிக்கிறீங்க? எல்லாம் வயசு கம்மி, நல்லா துடிக்கிறீங்க நீங்கள். அதனால் யாரும் எந்த துரோகமும் யாரும் இழைக்க முடியாது. ஒவ்வொரு முதலமைச்சரும் அதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த துரோகம் என்ற வார்த்தையை எடுத்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அந்த வார்த்தை அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது. அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அதாவது பொதுவாக சொன்னது என்னன்னா, 71 காலத்திலிருந்து இந்த காவிரி கடந்து வந்த காலத்தை பார்த்துருக்கோம். 70களில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போது இருந்த ஐயா மூப்பனார் அவர்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த வழக்கு ஏன் வாபஸ் பெறப்பட்டது, யார் சொல்லி வாபஸ் பெற்றார்கள், 74 எதற்காக அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கல, அப்புறம் அப்போ வந்த கச்சத்தீவு, இப்படி நிறைய பேசிட்டே வந்தோம்னா அதை சொல்லி தான் துரோகம் சொல்றாங்க. ஒரு சில வார்த்தைகளை கேட்டாலே இன்னைக்கு எதிர்கட்சியினர் உடனே அவை குறிப்பெல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்றால் இப்ப ஊழல்னு சொன்னா வர்றாங்க, நீங்க எல்லாம் ஊழல் செய்யலான்னு சொன்னாதான் மக்களே முன்வரிசைக்கு வர்றாங்க. நீங்க ஊழல் செய்யலான்னு சொன்னாதான் மக்களே எனக்கு முன்வரிசை வருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள், நிறைய பேர் பொதுமக்கள் என்கிட்ட சொன்னதான், அதாவது எதிர்கட்சியினர் இந்த மாதிரி பெரிய அளவுல முன்வரிசைக்கு வரப்ப நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது லைவ்ல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த லைவ்ல ஸ்பிளிட் பண்ணி அவங்களையும் சேர்த்து காட்டலாம். ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க என்ன மாதிரி, ஏன்னா வெளியில பண்ற இதுகள் வேற, பட் உள்ளே அவர்கள் முன்வரிசைக்கு வர்றதையும் பொதுமக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா சட்டசபையில் எவ்வளவு தூரம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கும் சேர்த்து நீங்க லைவ்ல அவங்களையும் சேர்த்து காட்டணும்னு ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம். சபையில மாண்பை
வாய்ப்பு தரோம், இருங்க. நடுவுல கத்துறது, நடுவுல வந்து பேசி முடிச்சுக்கிட்டோம், அவர் பேசி முடிச்சுக்கிட்டோம். முதல்வர் பேசுறப்ப குறுக்கிடுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். எது குறித்து பேசுவோம் அது பேசுவோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். இதுல ஊழலோ துரோகமோ இதெல்லாம் வந்ததுதான். யாரும் இந்த வந்து இல்லாததெல்லாம் சொல்லல. இது வந்து காலகாலமா பேசிட்டு வந்த விவாதங்கள் தான். அதை வந்து உடனே நீக்க வேண்டாம். ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு நீக்கலாம். நன்றி. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள், உங்களுக்கு வாய்ப்பு தரேன். உட்காருங்க, வாய்ப்பு வரும். உட்காருங்க. மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இல்ல ஒரு நிமிஷம். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, நேரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சுறாரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். உட்காருங்க. அண்ணா ஒரு நிமிஷம். இந்த சம்பவத்தை பத்தி ஆய்வு பண்ணி பேரவை தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தகுந்த பேரவை விதிகளுக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுப்பார். நீங்க பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் எதை பேசினாலும் சபையை வந்து கிளப்பி விட்டுறீங்க. அவர் நான் வந்தெல்லாம் அமைச்சர், இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பேசுவதோ அல்லது அதிகாரியோ நம்முடைய இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொன்னவர் ஒரு நிமிஷம். நான் சொன்னவர் மாண்புமிகு உறுப்பினர் வரும். இருங்க, நான் சொல்றேன். இருங்க. இங்க பாருங்க. இருங்க. அண்ணா ஒரு நிமிஷம். இல்ல அங்க மைக் கொடுக்காதீங்க, கட் பண்ணுங்க. மாண்பு உறுப்பினர் கே நேரு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் அப்படி குரோதமாக பேசுறீங்க? இருங்க வரேன். என்ன இருங்க வரேன். ஏன் பாய் இருங்க பாய், நான் சொல்லுங்க, என்ன அப்படி பேசுறீங்க? ஏன் அப்படி பேசுறீங்க? சட்டம் இருங்க. நீங்க வந்து நான் அப்புறம் ஏதாவது சொன்னா வருத்தப்படுவீங்க. இருங்க, ஒண்ணு சொல்றேன். இருப்ப காமிக்கிறீங்க. மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள், மாண்பு உறுப்பினர் இருங்க. மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்களுக்கு உட்காருங்க. ஒவ்வொருத்தரும் நான் வரேன். கொஞ்சம் இருங்க. மாண்பு சட்டத்துறை அமைச்சர் இருங்க, நீங்க விளக்கமா பேசுங்க, பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்டுதான் யாரும் எதுவும் குதர்க்கமாலாம் பேசுறதில்ல. அதாவது ஒரு சில வார்த்தைகள் முதல்வர் பேசும்போது குறுக்கிடுறதும், இல்ல பொதுச் செயலாளர் இல்ல நீர்வள பாசனத்துறை நம்ம அமைச்சர் பேசுறப்ப குறுக்கிடுறதும், அங்கிருந்து தேவையில்லாத கமெண்ட் பாஸ் பண்றோம், இது பொதுமக்களுடைய பொதுவான கோரிக்கை தான். என்னன்னா அவர்கள் வந்து அங்கேயும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது பொதுவான கோரிக்கையை தான் நாங்கள் சொன்னேன் தவிர யாருடைய இங்க வந்து யாரையும் குதர்க்கமால பேசல. காவேரி விஷயத்துல இதே சபையில பல விவாதங்கள் நடந்திருக்கு. காவேரி விஷயத்துல என்னென்ன கடந்து வந்த பாதை பல விவாதங்கள் நடந்திருக்கு. 2007 வந்தது ஏன் 2013 வரைக்கும் கெசட்ல வெளியிடாம இருந்துச்சு. இது மாதிரி பல விவாதங்கள் நடந்துருச்சு. அதனால உடனே எல்லாரும் வந்து அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் நடுநிலையாக இருவரையுமே பேச சொல்லி அனுமதித்து வர கருத்துக்களை சொல்கிறார். ஒரு தவறான கருத்து என்றால் நீக்க சொல்கிறார். ஆனால் நேரடியான ஒளிபரப்பு இது நீக்கினாலும் நாங்கள் பத்திரிகையில் தான் வராமல் இருக்குமே தவிர நேரடியாக ஒளிபரப்பாயிரு. எங்களுடைய முகத்தை காண்பிக்கவில்லை என்றெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ காரசாரமான விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் திறந்தாழ்ந்து என்றைக்கும் போனதில்லை. நீங்கள் மக்கள் பார்த்து கொள்ளட்டும். யார் இங்கேயும் காமிங்க அங்கேயும் காமிங்க, மக்கள் தீர்ப்பு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அமைச்சர் நீங்கள் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து எதோ அநாகரிகமானலாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் சரியாக இருக்காது. சொல்லுங்கள் அநாகரிகம். அது அவை முன்னவர் வரேன், நான் வரேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அதுபோன்ற வார்த்தைகள் பேசவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் நிறைவாக இருங்க
சொல்றாருப்பா. ஆகவே அவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், அந்த பகுதியிலும் காட்டுங்கள், மக்கள் பார்க்கட்டும்னு தான் சொன்னாரே தவிர வேற ஒன்றும் இல்லை. தயவு கூர்ந்து ஆகவே மாண்புமிகு இல்லை உங்களை பார்க்குறேங்க, மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார்கள் காவிரி நீர் பிரச்சனை பற்றி. காவிரி நீர் பிரச்சனையை பொறுத்தவரையிலும் அரசும் அங்கே இருக்கிற விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அவரும் இருவரும் சேர்ந்துதான் வழக்கு முதலே போட்டார்கள். ஆனால் தமிழக அரசு அன்றைக்கு உங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது அதை வாபஸ் பெற்றீர்கள். பிறகு புரட்சி தலைவர் சொல்லிருங்க புரட்சி தலைவி வழக்கு புரட்சி தலைவி அம்மா பொறுப்பேற்றதற்கு பிறகு 89 அம்மா புரட்சி தலைவி தான் சொன்னேன், இல்லைங்க சொல்லிடுறேன். அம்மா அவர்கள் பொறுப்பிலே வந்ததற்கு பிறகு அந்த வழக்கை தொடரலாம் என்று அரசின் சார்பாக அல்ல, கட்சியின் சார்பாகவே அந்த வழக்கை தொடர்ந்து அதற்கு பிறகு அரசின் சார்பாக அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அம்மாவை பொறுத்தவரையில் அன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை பேச்சுவார்த்தையின் மூலமாக என்றைக்கும் நிறைவேறாது. ஆனால் வழக்கு மன்றத்தின் மூலமாக அது வெற்றி காண்பேன் என்று சூழலை ஏற்று வெற்றி கண்டவர் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு, இந்த சட்டமன்றத்தில் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டமன்றத்தில் ஏன் வழக்கு வாபஸ் பெறப்பட்டது என்பதெல்லாம் பல விளக்கமாக முதலமைச்சர்களே பேசியிருக்கிறார்கள். பிரதமர் ஒரு கூப்பிட்டு இது நான் சமாதானப்படுத்துகிறேன், நீங்கள் இது மாதிரி செய்யுங்கள் என்று சொல்கிற போது பிரதமர் பேச்சை கேட்க வேண்டிய நிலை. அதற்கப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு போனோம். இதெல்லாம் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ வேண்டுமென்று நாங்கள் எப்படி அந்த காவிரி பகுதியிலே பிறந்து காவிரி பகுதியிலே வளர்ந்து விவசாயிகளாக இருக்கிற நாங்கள் எப்படி காவிரியை விட்டு கொடுப்போம்? விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே வாபஸ் பெறப்பட்டது இது என்று சொல்வது என்பது மாண்பு பிரதமர் சொல்கிறார். பிரதமர் ஒரு வார்த்தை சொல்கிற போது மாண்பு முதலமைச்சர் எப்படியாவது சுமூகமான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அது செய்யப்பட்டது தவிர அதற்காக நாங்கள் வேண்டுமென்றே செய்யப்பட்டதெல்லாம் என்று இல்லை. மாண்புமிகு அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, பிரதமர் எங்களை அழைத்து பேசினார்கள், ஆகவே நாம் வாபஸ் பெற்றோம் என்று சொன்னார்கள், அதற்கு நன்றி. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், இவ்வளவு காலமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, ஒருதலை பட்சமாக பிரதமர் சொல்லி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அன்று இருக்கிற ஒன்றிய அரசுக்கு சாதகமா எடுத்தார்னு சொல்றதான் குற்றச்சாட்டு. அதான் குற்றச்சாட்டு. அதனாலதான் அந்த காலகட்டத்தில் அந்த வழக்கு 2007 வரை நமக்கு கொண்டு வந்து வர்றதுக்கு இத்தனை 40 வருட டிலேயே இந்த அன்னைக்கு வாக்கு பாஸ் வாங்கினால தான். அதுக்கப்புறம் 83 புரட்சி தலைவர் கொண்டு வந்து அந்த வழக்கை திரும்பவும் பதிவு செய்தார். அதுக்கப்புறம் அம்மா முடிச்சு வச்சாங்க. 2013 வரை எவ்வளவு போராடி அதை கெசட்டை வெளியிட வச்சாங்க. 2018 வந்த தீர்ப்பு எப்படி வந்துச்சு எல்லாமே தெரியும். இது ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டதற்கு மிக்க நன்றி. உறுப்பினர் உங்களோட மட்டும் உறுப்பினர் நீங்க பேச விளக்கத்தோடு முடித்துவிட்டு நான் முடிவு சொல்றேன். நீங்க பாருங்க. சபையிலே இதை பற்றி அதிகமான தரவை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இது தெரியுமா தெரியும், ஆனால் தெரிந்திருக்க வேண்டும். கொஞ்சம் கற்றவர் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏற்கனவே இது சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் தான் நடுவர் மன்ற தீர்ப்பை வலியுறுத்தி நடுவர் மன்றத்தில் 220 டிஎம்சி என்று சொல்லி அதற்கு பிறகு ஒரு வழக்கு தொடர்ந்து 14 டிஎம்சி குடிநீருக்காக குறைக்கப்பட்ட காலம் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி தான் வந்திருக்கமே தவிர எந்த இடத்திலும் விட்டு கொடுத்ததில்லை. எனவே நீ நன்றி சொல்றது உங்களுக்கு நன்றி, இதை கொண்டு வந்ததுக்காக. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் அவர்கள், சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லோருமே இங்கே கருத்துக்களை சொன்னார்கள். மூத்த உறுப்பினர் அண்ணன் நேரு அவர்களும் இங்கே பேசினார்கள். ஒரு கடைசியார் என்ன ஒரு உண்மை தெரியுமா, 177.25 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு உரிமை என்கிற சட்டம் கிடைக்கப்பெற்றதற்கு பின்னால் அதற்கு பிறகு அந்த ஆணையம் அமைப்பதற்கு மத்திய அரசு முன்வரவில்லை, காலதாமதம் செய்தது. அப்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு அன்றைய முதல்வராக இருந்த எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டார், சுப்ரீம் கோர்ட்ல போட்டு அதற்கு பிறகு நீதிமன்ற ஆணையை பெற்று ஆணையத்தை அமைத்து கொடுத்து, ஆமா ஆணையம் இன்றும் நிலுவையில் இருக்கிறது. அந்த ஆணையத்தை அமைத்து கொடுத்த பெருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சார்.
மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த காவிரி பிரச்சனை சொன்னாலே சட்டசபையிலும் சரி வெளியிலும் சரி எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிக்குள்ள பல வகையில் வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த காவிரி பிரச்சனை இப்போ சொல்கிற மாதிரி 50 வருஷம்லாம் இல்லை, 12ஆம் நூற்றாண்டிலே 2ஆம் ராஜராஜன் காலத்திலையும் 1ஆம் நரசிம்மன் காலத்தில் ஆரம்பித்த தகராறு. அதுக்கு பிறகு 1807, 1892, 1924, அதுக்கு பிறகு நடுவர்மன்ற இடைக்கால தீர்ப்பு, நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பு, இத்தனை தீர்ப்புலையும் சுதந்திரத்திற்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு பின்னும் சரி கர்நாடக அரசு ஒரு தடவை கூட கேட்டதில்லை. அதை எதிர்த்து போராடுறது, ஒற்றை குரலாக போராடணுங்கிறது நம்ம அனைவரோட கோரிக்கை. அதை விட்டுட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம இன்னைக்கு முதலமைச்சராக மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய வழியில் ஏற்கனவே பல முதலமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஜேஎச் பாட்டீலோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, சீதாராமையோட முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு இது எடுக்கிறோம். அது அனைத்து உறுப்பினரும் ஒத்துழைப்பு கொடுத்து அங்கங்கே குற்றச்சாட்டு சொல்லாமல் அந்த காவேரிக்கு ஒரு டெல்டா காரணம் சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்காத வைக்கு இந்த 800 வருஷ போராட்டத்தை முடிவு கொண்டு வரதான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு இந்த விவாதத்தை இத்துடன் நான் முடிவு கொண்டு வர விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய அவையை பொறுத்தவரைக்கும் நான் என்ன பார்க்கிறேன் என்றால் 80ஆம் ஆண்டிலிருந்து 24 நீங்கள் தப்பு பண்ணீங்க, அதுக்கு பிற்பாடு இப்படி நடந்தது, அப்புறம் அரசு இதழில் வெளியிடுவதற்காக புரட்சித்தலைவர் அம்மா அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி விவசாயிகளுடைய பாராட்டத்தை பெற்றது. நீங்கள் உங்களை பாராட்டல. நான் கேட்கிறேன், கர்நாடக மாநிலத்தில் ஒரு ஒருமித்த கருத்தோடு எல்லா கட்சியிலும் அங்கே ஒவ்வொரு கட்சியும் குற்றஞ்சாட்டி இதுவரை சட்டப்பேரவையில் குற்றஞ்சாட்டி நான் ஒன்றும் பார்க்கவில்லை. எனவே இந்த பிரச்சனை இத்துடன் முடித்துவிட்டு எத்தனை ஆண்டு காலம் ஆகியிருந்தாலும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த அரசுகள் தங்களால் இயன்றதை செய்திருக்கின்றார் என்று 2 பக்கம் பதிவு செய்து விட்டோம். அவர்களும் பதிவு செய்து நீங்களும் பதிவு செய்து விட்டீர்கள். இதில் அடுத்து வருகிற காலகட்டத்தில் இறைவன் சித்தம் நம்முடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் காலத்தில் தான் இது முடிய வேண்டும் என்று இறைவன் சித்தம் இருந்தால் அமைதியாக மக்கள் விரும்புகிற ஒரு தீர்வாக இது அமையும் என்று நம்புகிறேன். இந்த நேரத்தில் நான் ஒன்றையும் சொல்ல விரும்புகிறேன். அண்டை மாநிலங்களோடு இணக்கமான சூழ்நிலை இருக்க வேண்டுமானால் நாம் அனுப்புகிற செய்திகள், பேசுகிற பேச்சுகள் அனைத்தும் ஏற்புடையதாகவும் அவர்கள் விரும்பத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கர்நாடகத்தில் குடி தண்ணீருக்கு கூட நமக்கு தண்ணீர் கிடைக்காத நிலைமை ஏற்பட்ட போது மாண்புமிகு குண்டுராவ் அவர்களை சந்திப்பார், நேரில் போகிறார், வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார்கள், சாப்பாடு பரிமாறப்படுகிறது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொல்கிறார், நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன காரணம்? எங்கள் ஊர் மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவர்களுக்கு தண்ணி தருவதாக உங்கள் பிள்ளை சொன்னால்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்கிறார். அவங்க முதலமைச்சர் சொல்கிறார், அது பிரச்சனை அல்ல, நான் உடனே பேசி தீர்த்து கொள்ளலாம், நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு குடிநீருக்காக திறந்து விடுவது என்ற முடிவு அப்போது எடுக்கப்படும். அதே போன்றுதான் கிருஷ்ணா நதி நீர் கிடைக்காது கண்டலேர் அணையிலே வர வேண்டும் என்று வந்தபோது பேச்சுவார்த்தைக்கு போன அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்டலேர் அணையில் தண்ணீர் வர வேண்டும் என்று என் டி ராமராவ் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு என் டி ராமராவ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பேச்சுவார்த்தை நடத்த போனார். பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தை முடிந்த உடனே அணை திறக்கப்பட்டு கண்டலேருக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்ற செய்தி அங்கே வருகிறது. நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு முதலமைச்சரும் தங்கள் பங்களிப்பை தங்களுக்கு உரிய முறையில் செய்திருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சியிலும் ஒருமித்த கருத்தோடு நின்று பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கு ஒவ்வொருவரும் ஒரு ஆதாரம் இருக்கலாம், இந்த பக்கம் ஆதாரம் இருக்கலாம், அந்த பக்கம் ஆதாரம் இருக்கலாம். ஆனால் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு காவிரி கிடைக்க வேண்டிய அந்த உரிமைக்குரிய சட்டம் சொல்லியிருக்கிற, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பின்படியும் ஆணையம் சொல்லியிருக்கிற தீர்ப்பின்படியும் அதை வலியுறுத்தி பெற வேண்டிய அந்த ஒற்றுமை உணர்வை இந்த சபை வெளிக்கொணர வேண்டும். அந்த வகையில் இந்த பிரச்சனை இத்துடன் விவாதத்தை முடிவு கொண்டு வருகின்றேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவைக்குள்ளிருந்து நீக்கப்படுகிறது. அநாகரிகம் என்ற ஒரு வார்த்தை மட்டும் நீக்கப்படும், மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அதில் இருக்கட்டும். அரசு சாஃப்டான அப்ரோச், மென்மையான போக்கை கையாளுறாங்க சொல்றாங்க, அதை மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். இது எப்படிங்க? நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் அரசு கர்நாடகா காவிரி விஷயத்துல மென்மையான போக்கு, ஒரு சாஃப்ட் அப்ரோச்ல இருக்கும்னு சொன்னார், அதை மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். மாண்பு உறுப்பினர், நீங்க மாண்பு உறுப்பினர் துரைசாந்தி நீங்க பேசுங்க. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த காவிரி பிரச்சனையை விட்டுறேன். நம்முடைய
நீர்வளத்துறையில் வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவேரி என 5 நதிகள் ஓடுவதால் தான் திருவையாறு சிவனுக்கு பஞ்சநதீஸ்வரர் ஐயாரப்பர் என்ற பெயரும் ஊருக்கு திருவையாறு பெயர் வந்தது. உலகில் ஓடுகின்ற நதியில் கட்டிய முதல் அணை கல்லணை. கட்டியவர் நம்ம கரிகால் பெருவளத்தான். அதுக்கப்புறம் தான் நைல் நதியில் கட்டுறான். வேற எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த கல்லணைக்கு. அங்கே கருங்கல் எதுவும் கிடையாது, கருங்கல் மலை கிடையாது. அவ்வளோ பெரிய கணையை மிக சிறப்பாக கட்டிய பெருமை நம்முடைய கரிகால் பெருவளத்தானுக்கு கொடுக்கு. இன்றைக்கும் சிறப்பாக அந்த அணை பராமரிக்க. அந்த அணை கட்டியதுக்கு பிறகுதான் டெல்டா பகுதி மிக வளமான பகுதியாக பல்வேறு ஆறுகளாக பிரித்து மிக சிறப்பான ஒரு நீர்ப்பாசன மேலாண்மையை நம்முடைய கரிகால் பெருவளத்தான் செஞ்சிருக்கான். அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆறுகள் பிரிந்து பாசன பகுதியில் ஆரம்பிக்கின்றன. திருவையாறு தொகுதியில் மட்டும்தான் 5 டிவிஷன், அதாவது குறிப்பாக காவிரி கோட்டம், வெண்ணாறு கோட்டம், கல்லணை கால்வாய் கோட்டம், அக்னியாறு கோட்டம் மற்றும் ஆற்று பாதுகாப்பு கோட்டம் ஆகிய 5 பராமரிப்பு கோட்டங்கள் உள்ளது. ஆற்று பாதுகாப்பு கோட்டத்தில் என்னன்னா உள்ள கட்டளை மேட்டு வாய்க்கால் மிக முக்கியமாக நம்ம காவிரி ஆற்றிலிருந்து கரூர் மாவட்டத்தில் மாயனூரில் அது பிரியுது. கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர் அந்த வாய்க்கால் ஓடி தஞ்சாவூருக்கு வருது. கரூர், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு அது பாசன பரப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த கடமடை பகுதியான தஞ்சாவூரில் பூதலூர், தஞ்சாவூர் ஒன்றிய பகுதியில் கிட்டத்தட்ட 63 ஏரிகள் இருக்கின்றன. பெரிய ஏரி, சின்ன ஏரி எல்லாம் இருக்கு. என்ன எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டுக்கு பெரிய பாதிப்பு என்றால், திருச்சி மாவட்டத்திலையும் கரூர் மாவட்டத்திலையும் விவசாயம் 3 போகம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டெய்ல் எண்டான நம்முடைய தஞ்சை மாவட்டத்திற்கு அந்த தண்ணீர் வருவதே இல்லை. இது ஆண்டாண்டு காலமாக நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 4295 ஏக்கர் ஆண்டுதோறும் விவசாயம் செய்யாமல் தடைபெறுகிறது. இதுக்கு காரணம், இந்த பாசன வசதி பெறணும்னா என்ன பண்ணலாம்னா, அந்த வாய்க்கால் 250 கனஅடி தண்ணி எடுத்தாலே வாய்க்கால் உடச்சிக்குது. அதனால 250 கீழே தான் எடுக்கிறாங்க. டேங்கை ஃபில் பண்ணோம்ல, அதுக்குள்ள வருஷம் முடிஞ்சிருது. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, வாய்க்கால் என்னுடைய இயல்பு கொள்ளளவான 1000 கனஅடி வரணும் அந்த வாய்க்காலில். அதற்காக நீங்கள் ஒரே ஸ்ட்ரக்சராக 500 கோடி 600 கோடி செலவு பண்ண முடியாது. நான் நிதி நிலைமையை புரிஞ்சு சொல்கிறேன். 3 ஃபேஸாவோ அல்லது 4 ஃபேஸாவோ அந்த 1000 கனஅடி வர்றதுக்கு அந்த புதிய கட்டளை மேட்டு வாய்க்காலை நீங்கள் சீர்படுத்தி கொடுத்தால் தஞ்சை மாவட்டத்தில் விளைகின்ற நெல் அந்த அத்தனை டெல்டா மாவட்டத்துக்கும் உணவு உற்பத்தி நிச்சயமாக பெருக்கும். கிட்டத்தட்ட பெரிய ஸ்கீம். நான் அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். அதே போல் ஆற்று பாசன வாய்க்கால் கோட்டத்தில் மற்றும் ஒரு பாசன வாய்க்கால் உய்ய கொண்டான் வாய்க்கால் இருக்கு. இப்போ நாங்கள் 2 ஃபேஸ் அதை நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். 15 கோடி கொடுத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய முதலமைச்சர் தஞ்சாவூர் அரசு விழாவுக்கு வந்தார். அதில் 6 ஸ்கீம் அறிவித்தார். அதில் ஒரு ஸ்கீம் தான் இந்த உய்ய கொண்டான் வாய்க்காலை சீரமைக்கின்ற அந்த பணி. 15 கோடி இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய இது அதில் ஒரு 3ஆம் ஃபேஸ் நடக்கலை. இந்த 3ஆம் ஃபேஸ் நாங்கள் அறிவிக்கலை. அந்த இது எதில் இருந்துன்னா, சாயல்குடி ஏரியிலிருந்து வீரமரசம்பேட்டை கிராமத்தில் உள்ள சேராண்டி ஏரி வரை 3ஆம் நீட்டிப்பு பாசன வாய்க்காலை கான்கிரீட் லைனிங் செய்து புனரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆற்றுப்பாசன கோட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரியான சொரக்குடிப்பட்டி ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு. அது என்னன்னா, தண்ணி வந்தோடனே அந்த ஊரே பயந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னா, அது பார்டரில் தாழ்வாக இருக்கு. தண்ணி ஏற ராத்திரியில் விளக்க வச்சுட்டு காவ பார்ப்பாங்க. பட் அதுக்கு தடுப்பு சுவர் அமைத்து அந்த சொரக்குடிப்பட்டி பெரிய ஏரியை ஆழப்படுத்தி அது கிட்டத்தட்ட 650 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. அதை நம்முடைய அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதே போல் என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை நம்முடைய மாண்புமிகு அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். திருச்சி மாவட்டத்தில் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு தடுப்பணை கட்டினார். அந்த தடுப்பணை கட்டணத்திற்கு பிறகு அந்த திருச்சி மாவட்டத்திற்கு மேற்கு இருக்கிற பகுதிகள் நிலத்தடி நீர் மிக செறிவாக ஏற்பட்டு பல கூட்டு குடிநீர் திட்டங்கள் சிறப்பாக இயங்குகிறது. அது மட்டுமல்ல, கிராமங்கள்லாம் அந்த நிலத்தடி நீர் மட்டம் ஏறி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கல்லணையிலிருந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய தொகுதி அணைக்குடி வரலையும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்.
40 கிலோமீட்டரில் 39 கூட்டு குடிநீர் திட்டம், லால்குடி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, புதுக்கோட்டை, இப்படி பல்வேறு ஊர்களுக்கு பல ஆட்சிகளில் ஜெயலலிதா காலத்தில் போட்டாங்க, அதுக்கப்புறம் கலைஞர் காலத்தில் போட்டாங்க, இப்போ எங்களுடைய தலைவர் காலத்தில் திருவாரூருக்கு போட்டார். என்ன எங்களுக்கு பெரிய வயசுனா, நாங்கள் சும்மா ஒரு 10-15, நான் முத எம்எல்ஏ ஆனப்போ 89 கிராமங்களில் போனால் 15 அடி, காலையில் ஒருத்தன் போனான்னா போரை போட்டு தண்ணி எடுத்துருவான், 15 அடி தான் உயர நீர்மட்டம். இன்னைக்கு 150-200 அடி போயிடுச்சு. காரணம் வந்து எல்லாரும் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக எல்லா இடங்களிலும் போர் போட்டு, பெரிய பெரிய ராட்சச போர் போட்டு அந்த தண்ணியை உறிஞ்சினதுனால இன்னைக்கு நிலத்தடி நீர் மட்டம் கீழ் போயிருக்கு. எங்களுக்கு அதுக்காக என்ன பண்ணணும்னாக்க, நம்முடைய விஷ்ணம்பேட்டைன்னு ஒரு கிராமம் இருக்குது, அது அந்த லெவல்லாம் எடுத்து ஏற்கனவே பொறியாளர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதே போல் அணைக்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த 2 இடத்துல படுக்கை அணைன்னு போயிடும். அதை வந்து எப்போவுமே கொள்ளடத்தில் வந்து தடுப்பணை கட்ட முடியாது. அடிச்சுச்சுன்னா 3 லட்சம் 4 லட்சம், எப்போயாச்சும் வெள்ளம் வந்துச்சுன்னா அடிச்சு தூக்கிட்டு போய்டும். அதில் ஒன்றும் இல்லை. அந்த உங்களுடைய இன்ஜினியர் எக்ஸ்பர்ட்ஸை கேட்டிங்கன்னா தெரியும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போகணும். அந்த மாதிரி வடிவமைத்து விஷ்ணம்பேட்டையிலும் என்னுடைய தொகுதியான அணைக்குடியிலும் தரைமட்ட பாலம், அது தடுப்பு கொள்ளிடத்திலே கட்டித்தர வேண்டும் என்று கேட்டிருக்கோம். இது நிலத்தடி நீர் செறிவூட்டுறதுக்கு பயன்படும். கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தண்ணீர் எடுப்பதற்கு ஈஸியாக இருக்கும். கிராம விவசாயிகள் 100 அடி 200 அடி போர் போட்டிருக்க ஆழ்துணை கிணறுக்கு உறுதி செய்யப்படும். இந்த செறிவூட்டல் மூலமாக பாசன வசதி உறுதி செய்யப்படும். அதே போல் காவிரி வடிநில கோட்டம், காவிரியில் அதே போல் அதே ஸ்கீம் தான் கொள்ளடத்தில் கட்டினா. இது வந்து நேமம் திருச்சென்னமுடி இடையே தலமட்ட சுவர்னு பேர். தமிழில் வந்து தலமட்ட சுவர்னு சொல்கிறாங்க. 1 அடி 1.5 அடி உயரம் தான் கட்டுவாங்க ஆவேரில். அப்படி கட்டினாக்கா அந்த பாசன வாய்க்காலில் அந்த தண்ணி ஏறி பாயும். சாதாரண நாளில், கோடை நாளில் தண்ணி தேங்கி அந்த காவிரி நிலத்தடி நீர் செறிவூட்டப்படும். அந்த காவிரியில் விடுபட்ட கிளை வாய்க்கால்கள் மற்றும் பாசன வாய்க்கால்களை, கட்டுமானங்களை சீரமைக்க வேண்டும் என்று துறையினை கேட்டுக்கொள்கிறார். அதே போல் வெண்ணாறு கோட்டம், வெண்ணாறு கோட்டத்துக்கு வெண்ணாற்றின் குறுக்கே மகாதேவபுரம், இந்தலூர்னு 2 ஊருக்கு இடையில இதே போல் தலமட்ட சுவர் அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஏரியாவில் உள்ள 10 கிராமங்கள் பாசன வசதியை எளிதாக பெற முடியும். திருவையாறு தொகுதியில் உள்ள வெண்ணாறு கோட்டை பாசன பகுதியில் உள்ள பழமையான மதகுகள், நீர் ஒழுங்கிகள், குறுக்கு கட்டுமானங்கள் மற்றும் வாய்க்கால்கள் சேதமடைந்துள்ளன. அவற்றை சீரமைக்க துறையின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, நம்பர் 2 புள்ள வாய்க்கால் நிறைய நல்ல பாசனம் உள்ள பகுதி. அது பாதரகுடி, செய்யாமங்கலம், நம்முடைய கச்சமங்கலம் போன்ற மகாதேவபுரம் இதெல்லாம் போகும் அந்த வாய்க்கால். இப்போ போகிறதில்லை. அவங்களும் விவசாயத்தை விட்டுட்டாங்க. ஆனால் என்னை நம்பர் 2 பிள்ளை வாய்க்கால புது மாடர்னைஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வெண்ணாறு கோட்டத்தை சேர்ந்த மிக முக்கியமான பிரச்சனை, வெண்ணாறு கோட்டத்தில் கள்ளப்பெரம்பூர் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. நம்முடைய தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே வந்தார். இப்பொழுது தன்னார்வ தொண்டு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஊர் கிராமத்து இளைஞர்களாக சேர்ந்து டீசலுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொடுத்தோம். நான் 1 லட்ச ரூபா, எங்கள் எம்பி 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, நான் 50 ரூபா கொடுத்தேன், நம்ம தஞ்சாவூர் எம்எல்ஏ 50 ரூபா கொடுத்து அந்த ஏக்கரை அந்த கள்ளப்பெரம்பூர் ஏரியை சீரமைத்து வருகிறார்கள், கரையமைத்து வருகிறார்கள். ஆனால் அது ஒரு தனியார் வந்து எந்த அளவுக்கு அதை சிறப்பாக செய்ய முடியும்னு தெரியல. ஆனால் துறை எடுத்து செஞ்சால் அந்த ஏரியை, கள்ளப்பெரம்பூர் ஏரி 640 ஏக்கர் பரப்பளவு, அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தஞ்சாவூர் நகரத்தில் கிரவுண்ட் வாட்டர் நிச்சயமாக ரீசார்ஜ் ஆகும். கிட்டத்தட்ட 2662 ஏக்கர் நில பாசன பரப்பு பாசன வசதி பெரும், அது உறுதி செய்யப்படும். அதே போல் தான் அல்லூர் அலசக்குடியில் ஒரு ஏரி இருக்குது, அதை தூர்வாரி. இந்த அல்லூர் அலசக்குடி ஏரிக்கும் இந்த கள்ளப்பெரம்பூர் ஏரிக்கும் ஒரு வரலாறு. நம்முடைய கல்லணை கட்டிய கரிகால் பெருவளத்தான் ஏதோ ஒரு போருக்கு போயிட்டு வரும்போது அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் ஒன்று திரண்டு மன்னரை போய் பார்த்துருக்காங்க. ஐயா, நீங்கள் கல்லணை கட்டினோட தான் எங்களால் விவசாயம் பண்ண முடியல, திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு வறட்சி வருதுன்னு. அப்பொழுது அவனுடைய கரிகாலனுடைய பெரிய அறிவு பாருங்கள், நீர் மேலாண்மை. தன்னுடைய அமைச்சர் அமைச்சு அங்கே அதை ஆய்வு செஞ்சுட்டு வர சொல்கிறார். அப்படி ஆய்வு செய்யும் போது அந்த பகுதியில் எல்லாம் வெறும் மண்ணு தான். ஒரே ஒரு இடத்துல கச்சமங்கலம்னு ஒரு ஊரில் 7 அடி ஆழத்தில் கீழே வந்து ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு. மன்னர்கிட்ட வந்து நம்முடைய கரிகால் பெருவளத்தான்ட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கச்சமங்கலத்தில் இருக்குன்னு. உடனே கரிகாலை வந்து அந்த இடத்த பார்த்துட்டு இதை வச்சு வெட்ட சொல்கிறான். வாய்க்கால் 2 வாய்க்கால் வெட்டி அந்த இடத்த ஒரு சின்ன தடுப்பணைக்கு அன்றைக்கு போட்டானதான் இன்னமும் இருக்குது. அதுக்கு தான் இந்த உலக பரிசு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா, 2 வாய்க்காலை வெட்டி கரிகால் வந்து ஒன்றுக்கு பிள்ளை வாய்க்கால்னு பேர் வைக்கிறாரு, ஒன்றுக்கு ஆனந்த காவிரின்னு பேர் வைக்கிறாரு.
அப்படி ஆனந்த காவிரியோட எண்டு தான் கள்ளப்பெரும்பூர் ஏரி நம்முடைய தஞ்சாவூர் எம்எல்ஏ வந்து பார்த்தது. இந்த பக்கம் வர்றது அல்லூர் அலசக்கூடிய அந்த ஏரியையும் நம்ம சீர்படுத்தணும். அந்த இன்னைய வரையிலும் அந்த அந்த பகுதியினுடைய விவசாயத்திற்கு மிகப்பெரிய அந்த கல்லணை கரிகால் பெருவளத்தான் கட்டி கொடுத்த அந்த ஏரிகள் தான் அந்த பாசன வசதி டெல்டாவை மிக சிறப்பாக வைத்திருக்கிறது என்பது தங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அப்புறம் கல்லணை கால்வாயில் ஒரு கடம்பங்குடி, தொண்டாம்பட்டி, சோழகம்பட்டி, பொன்னுலந்தாம்பட்டி, இந்தலூர்னு ஒரு 5 கிராமங்கள் இருக்கு. அதில் 5 ஏரி இருக்கு. அந்த ஏரிக்கு வந்து என்னன்னா பட்டியலில் இருக்காது, எந்த டிவிஷன்லையும் இருக்காது. அன்கிளாசிஃபைடு டேங்க்ஸ்னு வச்சு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க. தண்ணி விட மாட்டான் மக்கள், எந்த ஊராக இருந்தாலும் சரி, அவன் சொந்தக்காரனாலும் இருந்தாலும் அந்த ஏரிக்கு தண்ணி விடாதான். அது ஒன்று வந்து ஆயுதராட தெருவில் இருக்குது, வீரமரத்தில். நான் பேசி வருஷம் அதை நைஸ் பண்ணி தண்ணியை விட சொல்லுவான். அந்த குடியானத்துலேருந்து தண்ணி விட சொல்லுவான், விட்டுருவாங்க. இது வந்து நீங்கள் வந்து கிளாசிஃபைடு அன்கிளாசிஃபைடு டேங்கை துறையின் மூலம் ஏதாச்சும் ஒரு இதில் சேர்க்கணும். அப்படி சேர்க்குறப்ப தான் அதுக்கு நீர்ப்பாசன வசதி வரும். அப்படி வரும்போது அந்த பகுதியில் விவசாயம் செலுக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வந்துட்டேன் 20 நிமிஷம் ஆச்சுன்னா ஐயோ அந்த முடிச்சு நம்ம ரொம்ப போகல. இந்த உள்ளாட்சித்துறை மிக முக்கியமான துறை. நம்முடைய நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நல்ல மந்திரியாக தான் இருக்காரு, பழக்கம் இல்லை, நல்லா பேசி சமாளிச்சிடறாரு. அந்த பத்திரிகையை கண்டாதான் ஏன் இப்படி வேகமாக போறாருன்னு தெரியல. பத்திரிகை கண்டா கிட்டுன்னு போயிடுறாரு. எந்த பத்திரிகையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது ஒரு புது டெக்னிக் தான். அதுக்கு தான் நம்ம ராஜ்மோகன் அண்ணன் இருக்கார். ரொம்ப அவர் சொன்ன அந்த பேட்டியை நான் படித்து ரசித்தேன். அது என்ன சொல்றாரு, புஷி ஆனந்து ரொம்ப தீவிரமாக அந்த ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த காவிரி சம்பந்தப்பட்ட ஃபைலெல்லாம் படிக்கிறாரு. அதனால அவரால் பத்திரிகை சந்திக்க முடியல. அது மட்டும் இல்லை, அடிக்கடி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகாக சொன்னார். அது பரவாயில்ல, அதை பார்த்துக்கிறேன். உள்ளாட்சித்துறை என்பது கோசிமணி வந்து பெரிய ஜாம்பவன். அதில் வந்து ஒன்றும் சந்தேகம். கோசிமணி இந்த மாமன்றத்தில் 2 நாள் வந்து உள்ளாட்சித்துறையை டிமாண்ட் வந்து 2 நாள் டிஸ்கஷன் விட்டார். எல்லா ஏடிஎம்கே காங்கிரஸில் அப்போ நம்ம இவர் இருந்தார், வேதாரண்ய எம்எல்ஏ இருந்தார். மிக பிரமாதமாக யார் என்னென்ன பீட்டர் பன்ஸ் இருந்தார், என்னென்ன பேசுனாங்க, பி வி ராஜேந்திரன் என்னென்ன பேசுனாங்களோ அது மாதிரி ஒரு மந்திரியை நான் பார்த்ததே இல்லை. என்னென்ன டிமாண்ட்ஸ் வச்சாங்களோ அத்தனைக்கு பதில், அத்தனைக்கு கையில் கொடுத்துட்டாரு. எத்தனை டேங்கு கேட்ட, எந்த ஊரில் கேட்ட, என்ன பண்ணணும்னு சொல்லி அருமையாக கொடுத்தாரு. 2 நாள் டிஸ்கஷன் விட்டாங்க. இப்போ நீங்கள் துறையை வந்து 3ஆக சேர்த்து ஜருகண்டின்னு நம்ம திருப்பதி கோயிலில் சாமி கும்பிட்ற மாதிரி இப்போ நானே ரொம்ப சுருக்கிட்டேன். ஒரு 2 பக்கம் பேசணும்னு. ஏன்னா அது உண்மை நியாயம். 2 ஒரு தனி நாளாக வைக்கணும். ஸ்பீக்கருக்கு சொல்கிறேன், அடுத்த வாட்டியாச்சும் தனியாக வச்சு ஒரு எம்எல்ஏ வந்து நிம்மதியாக இப்போ இங்கே இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் சொல்கிறேன், ஊருக்குள்ளே போகணுன்னா உள்ளாட்சித்துறை நல்லா இருக்கணும். உள்ளாட்சித்துறை கண்டிப்பாக நல்லா இருக்கணும். பிஓ நல்லா இருக்கணும். எங்கள் மணியன் நான் சொல்லுவார், டேய் ஒரு மாவட்டத்தில் சிறப்பாக இருக்கணும்னா கலெக்டர் நல்லா இருக்கணும், அடுத்தது பிஓ நல்லா இருக்கணும், அடுத்தது பிடிஓ நல்லா இருக்கணும். மிக சிறந்த தீர்க்கதரிசி. அவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா நாங்கள் அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டோம். நல்ல பிஓ எங்கள் தஞ்சாவூருக்கு போடணும். பிரமாதமாக வேலை வாங்குவார். அது நிறைய விஷயம் இருக்குது அவர்கிட்ட. நான் எல்லா டூர் எல்லா மாவட்டத்துக்கும் அவர் கூட போவேன். மிக அற்புதமாக அந்த 2 நாள் இங்கே நடத்தினார். எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர், அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். 2 நாள் நடத்தினார். நீங்க பாதியா நடத்துறீங்க, அது உங்க விருப்பா இருந்தாலும் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற அந்த இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் நிறைய இருக்கு சார். அதுக்கு மேலே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம் மிக சிறப்பாக உள்ளாட்சித்துறைகள் இயங்கி இருக்கிறது. நினைவில் வாழும் கோசிமணி அவர்கள், திராவிட மாடல் நாயகர் கழகத் தலைவர் அவர்கள், அண்ணன் ஐபி அண்ணனுக்கு ஒரு பெரிய ரெக்கார்டு என்ன தெரியுமா, நாங்கள்லாம் எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர் தான் காரணம். ஒன்றும் இல்லை, தலைவர்கிட்ட பேசினார், 4000 கோடி வாங்கினார். அடுத்த வருஷம் 4000 கோடி, 8000 கோடி முதலமைச்சரின் சாலை திட்டம் சொல்லி நம்ம ஹைவே ஸ்டாண்டர்டில் இன்னைக்கு எந்த ஊரில் போனாலும் வெள்ளைக்கோடு போட்டு மிக சிறப்பாக. இன்னைக்கு அசோக்குமார் ஜெயிச்சார்னா பேராவணி ஜெயிக்க முடியுமா? அவர் ஜெயிச்சார்னா அந்த ரோடு தான். அண்ணாதுரை ஜெயிச்சார்னா ரோடு தான். நான் ஒன்று தான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். நாங்கள் ஜெயிச்சார்னா அதுதான். அதே மாதிரி தான் அண்ணன் வைத்திலிங்கம் ஜெயிச்சார்னா அதுக்கெல்லாம் காரணம் அண்ணன் ஐபி அவர்கள். அவ்வளோ சிறப்பாக அந்த சாலை அமைந்து. இப்போ நீங்கள் 7000 கோடி ஒதுக்கி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா போடுங்க. எனவே அந்த இந்த ஸ்கீம் பேசி முடிச்சோன்னு தரேன். இல்லை, அதில் நாங்கள் என்ன பண்ணோம், அதில் 1 கிலோமீட்டர் தான் எடுத்தோம். எல்லாத்தையும் 1 கிலோமீட்டர் உள்ள சாலைகள் எடுத்தோம். இப்போ நீங்கள் 800, 900, 750, 850 இருக்கு.
அதை வந்து அவசியமாக எடுத்தீங்கன்னா தான் அதை ரிலாக்ஸேஷன் பண்ணணும். 1 கிலோமீட்டர் கீழே உள்ள சாலைகளும் எடுத்து, கிராம சாலைகள்ங்கிறது எந்த யாருமே போடல. இப்போ தான் முத போன எலெக்ஷன் வருதுன்னு எங்கள் ஐபிஎன் போட்டேன். 2 நிமிஷம் ஒரே வந்துட்டேன் போடுறாங்க. குறைவாக உள்ளதை போடணும். ஒரு கம்பேரிசன் வந்து நம்ம இந்து பத்திரிகையில் 16ஆம் தேதி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. மாண்புமிகு அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அந்த நீர்வளத்துறைக்கு வந்து 15 சி இருக்காங்க. நீர்வளத்துறைக்கு 15 சி, 39 எஸ்சி மேற்பார்வை பொறியாளர், 152 செயற்ப இ 152, உதவி செயற்பாடு 508. ஆனால் அந்த ஃபண்டு வந்து 9264 தான் ஃபண்டு கொடுக்குறீங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர். அதுக்கு அடுத்தது அதான் கோடி. அதுக்கு அடுத்து நெடுஞ்சாலைத்துறையில் பார்த்தீங்கன்னா 10 சி இருக்காரு. அடுத்தது 35 எஸ்சி இருக்காங்க. அதுக்கு அடுத்தது 169 இ இருக்காங்க. அதுக்கு அடுத்தது 538 ஏஇ இருக்காங்க. ஆனால் அவங்க ஃபண்டை பார்த்தீங்கன்னா 21,524 கோடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஊரக வளர்ச்சித்துறையில் கிட்டத்தட்ட 40,000 கோடி. என்ன இதில் கூட கொஞ்சம் விடுன்னா 40,000 கோடி உண்மையிலே ஃபண்டு 40,000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. ஆனால் சி வந்து 2 பேர் தான், சென்னையில் இருக்கார். அதுக்கு அடுத்தது 3 பேர் எஸ்சி. அதுக்கு அடுத்தது 45 இ. அதுக்கப்புறம் 197. உண்மையிலே இந்த திட்டம் பூரா ஃபெயிலியர் ஆகுது, அதில் சரியாக நடக்கலை, இந்த வீடு பொத்துக்கிட்டு விழுந்து, அதெல்லாம் காரணம் இ எல்லாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த அளவுக்கு இதை ஏற்றணும். ஹைவேஸில் இருக்கிற இதுக்கும் நீர்வளத்துறையில் இருக்கிறதுக்கும் போல் உள்ளாட்சித்துறையிலையும் பண்ணணும். அதில் மேலே இந்த இதில் நெடுஞ்சாலைத்துறையில் வந்து நம்ம வந்து இது தரக்கட்டுப்பாடு வச்சுருக்கோம். நெடுஞ்சாலைத்துறையில் தரக்கட்டுப்பாடு, ஆனால் உள்ளாட்சித்துறையில் இல்லை. ஆனால் உள்ளாட்சித்துறையிலும் வேணும். உள்ளாட்சியில் தனியாக இன்ஜினியர் வந்து தரக்கட்டுப்பாடு வேணும். இப்போ உதவி செயற்பாளர் 2 வீலரில் வர்றான். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஜீப்பு கொடுக்கணும். ஜீப்பு கொடுத்து இன்னும் ஒர்க்கு நீங்கள் தான் நிறையா அறிவிச்சிருக்கீங்க. அந்த வீடெல்லாம் கட்டணும். 70,000 வீடு கட்ட 1 லட்சம் சொல்லணும்னா அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நகர்ப்புறத்தை விட்டு ப்ரீ அர்பன் வில்லேஜ்னு நகர்ப்புறத்தை விட்டு இருக்குது ஊரெல்லாம். அது பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி எதுவுமே இல்லாமல் இருக்குது. அதை தனி நிதி ஒதுக்கி கூடுதலாக செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் உள்ளாட்சித்துறையில் மகளிர் சுயதொழில் கட்டடம், ஓவர் டேங்கு, அதே மாதிரி நூலகம், வந்துட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சேன். நன்றி சொல்றேன். இதெல்லாம் வந்து பராமரிப்பு அதான் குரூப் சொன்னார்ல, அதெல்லாம் பராமரிப்புன்னு என்னுடைய தொகுதியில் திருவையாறில் மட்டும்தான் யூனியன் ஆஃபீஸு பழைய காங்கிரஸ் காலத்துக்கு கட்டடமாக இருக்குது. பாக்கி எல்லா யூனியன் ஆஃபீஸையும் நாங்கள் கட்டிட்டோம். எங்கள் ஆட்சியில் புது அலுவலகம் கட்டியிருக்கோம். அதனால் திருவையாத்துக்கு ஒரு அலுவலகம் தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த என்னுடைய நண்பர் வந்து இவர் கோச்சுக்குவார். சுற்றுலாத்துறையில் 2 ஒன்றும் இல்லை முடிச்சேன். சுற்றுலாத்துறையில் வந்து கல்லணை தான் வந்து அதிகமாக சுற்றுலா பயணிகள் வர்ற பகுதி. அது என்னென்னா சின்ன இடம், கொஞ்சமாக வர்றாங்க, திருச்சியிலேருந்து அதிகமாக வர்றாங்க. என்னுடைய இது வேண்டுகோள் வந்து அங்கே நிறைய அந்த துறையில் பொதுப்பணித்துறையினுடைய இடங்கள் நிறைய வயலாக இருக்குது. இப்போ எல்லாம் நட்டுக்கிட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் துறையின் மூலமாக எடுத்து நல்ல புல்தர கல்லணை வந்து லைட் மின்விளக்கு, அலங்கார மின்விளக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது லெட்ரின், பாத்ரூம் இதெல்லாம் கட்டணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் அந்த இதில் தென்பரம்பூர்னு ஒரு ஊர் என்னதில் இருக்குது. அந்த இடத்துல என்னென்னா வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு 3 பிரிகிற இடம். தஞ்சாவூர்லேருந்து 8 கிலோமீட்டரு. ஏராளமான பேர் வராங்க. நான் எந்த வசதியும் இல்லை. அதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக நீங்கள் அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் கச்சமங்கலத்தில் ஒரு சின்ன சிறுவர் பூங்கா அமைக்கலாம். சின்ன இடம், ஆனால் அதை நல்லா சிறப்பாக புதிய சுற்றுலாத்தலமாக அமைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி சொல்லிடுங்க. நன்றி சொல்ல. நம்முடைய இவர் ராஜ்மோகன் அண்ணன் இல்லை, என்னுடைய கல்லூரி நம்முடைய முடிச்சாரன் நம்முடைய மாண்புமிகு கலைஞர் வந்து மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்தான், இந்த மாதிரி இருக்குன்னு. அப்புறம் என்னடான்னார், இந்த மாதிரி என்னன்னா அந்த இதில் எழுதினார். ஒரு சத்திரன் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ் கல்லூரி இருக்குது. நம்முடைய மாண்புமிகு ரங்கந்தனரசனுக்கு அது எல்லாமே நல்லா தெரியும். அந்த காலேஜை பற்றி எல்லாம் முழு விவரம் தெரியும். போனோன்னே கலைஞர் என்ன பண்ணார், அந்த ஒரு துறையை, இசைத்துறையை தூக்கி ஒரு கல்லூரியாக அறிவித்து, திருவையாறு அரசு இசைக்கல்லூரின்னு அறிவித்து, அந்த கல்லூரி இன்னைக்கு 10,000 பேர் அதில் படிக்கிறாங்க. அதில் வந்து ஏராளமான குறைபாடுகள். ஹாஸ்டல் போன வருஷம் ஹாஸ்டல் வாங்கி கொடுத்தேன். மாண்புமிகு அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் அது தல ஆய்வு செய்து, லேடிஸ்க்கு ஹாஸ்டல் இல்லைன்னு நினைக்கிறேன், அதிக பாடப்பிரிவுகள் வேணும்னு கேட்குறாங்க. எனவே அதெல்லாம் செஞ்சு தர வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு
பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்வளத்துறைக்கு 2026-2027 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ரூபாய் 10,076 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2024-2025 ஆண்டில் இத்துறையின் மொத்த செலவினம் ரூபாய் 7,447 கோடி மட்டுமே. அதேபோல 2025-2026 ஆண்டில் இத்துறையின் மொத்த செலவினம் ரூபாய் 5,624 கோடி மட்டும்தான். இச்செலவினை விட தற்போது 2026-2027 திருத்த நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 9,264 கோடி, அதாவது 64% அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது உள்ளது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, ப்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து ஓடிடுறேன் அப்படி இப்படின்னுட்டுன்னு, வேகமாக நடக்கிற நீட்டுன்னு. ஆனால் நீங்கள் தான் ஒரு தனியாக ஒரு நிறுவனமே வச்சுக்கின்னு நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேளுங்க, இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது எடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலே தான் இந்த ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க விட்டே எங்கள் ஆளுங்களை கேட்க விடுறதே உங்கள் வேலையாக இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்கள் ஓடலை, பயப்பில்லை. நாங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் முதலமைச்சருடைய பாணியில் நாங்கள் எதுவாக இருந்தாலும் சாதித்து காட்டுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனால் ப்ரெஸ்ஸை பார்த்தெல்லாம் ஒன்று எதையாவது ஒன்று அவங்க கேட்பாங்க, ப்ரெஸ்ஸு இன்னும் இப்போ நீங்கள் நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயினே இருங்களேன்னுவாங்க. அப்படி மைக்கை நீட்டும் போது மற்ற 2 கேள்வி எங்கள் அண்ணங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்ச கேள்வியை அவங்க அப்படி கேட்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா ப்ரெஸ் எல்லாமே நண்பர்கள், நல்லவர்கள், எல்லாருமே அவங்கள நம்ம தப்புலாம் வந்து சொல்லலை. இன்னா இருந்தாலும் ஒரு 70-75 வருஷம் 50 வருஷமாக உங்களோடையே அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களோட இனிமேல் இப்படி தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லைன்னு. எதுக்கு தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது, போனால் வேலையை முடிக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்யணுன்றது எங்கள் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல். அதுபடி நாங்கள் இருந்துன்னு இருக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த எஸ்சிலாம் சொன்னார், அதெல்லாம் எங்கள் அண்ணன் 5 வருஷமாக இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து 100 நாள் தான் ஆகுது. சிஇ போடுன்றீங்க, எஸ்சியை போட்டால் போதும், சிஏ ப்ரமோஷன் போட்டால் போதும், உடனே ஒரு புக்கில் உடனே ஒன்று வச்சிடுறீங்க வேலை, உடனே அதை பண்ணமா. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போல்லாம் டெண்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எந்த கான்ட்ராக்டுக்காரன்னு கூட எங்களுக்கு தெரியாதுண்ணே. உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு எந்த கான்ட்ராக்டுக்கார் யார் ஏது ஒன்றும் தெரியாது. யாரோ எடுத்துக்கிறாங்க, யாரோ பண்ணிங்க. லோவில் போட்டால் செர்த்தான், கம்மியாக பண்ணி எடுத்துக்க, எதையாவது பண்ணி எங்களை ஆளை விடு. நாங்கள் எங்கள் முதலமைச்சர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பேரையும் வாங்கிக்கக்கூடாது, மக்களுக்கு செய்யணும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம்ன்றது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி மட்டும் சொல்லி முடிச்சிடணும், அதுக்கு மேலே நான் பேச அனுமதிக்க மாட்டேன். நன்றி. இல்லை ஒன்றும் இல்லை, அதனால் மாண்புமிகு அமைச்சர் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டேன். அது ஒன்றும் இல்லை, அவர் சும்மா வேகமாக நடந்து அதை சமாளிக்கிறான்னு தான் சொன்னேன். பரவாயில்ல, கெட்டிக்காரத்தனமாக இருக்காரு. அதுதான் ஸ்போக்ஸ்மேன் வச்சிருக்கீங்களா ராஜ்மோகன், அது ஏதாச்சும் பேசிக்க சமாளிச்சுங்க. என்னுடைய இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னன்னா வாங்க, நீங்க வாங்க, இங்கே பாருங்க, முடிங்க வேண்டாம், ஒழுங்க வாங்க. அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜய் சரவணன் அவர்கள் சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்வளம் உள்ளாட்சி மானிய கோரிக்கையின் மீது எங்கள் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஆற்றல் மிக செவாலியர் சிவாஜி கணேசனையே தேர்தல் களத்தில் எதிர்கொண்டு தோல்வியடைய செய்து 89வது ஆண்டுல எங்களை போல ஒரு இளைஞராக இந்த சட்டப்பேரவைக்கு வந்தார் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள். நாங்கள் எல்லாம் மாணவர்களா இருந்த பொழுது இளமையான ஒரு அரசியல்வாதியா அவர் ஆற்றிய பணிகளை எல்லாம் பார்த்து வியந்துதான் நாங்க கூட அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கறத இந்த இடத்துல அவருக்கு நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஆனால் இப்ப அண்ணன் இங்க பேசியது, இந்த மானிய கோரிக்கை பேசினதுல இருந்து ஏதோ அண்ணன் தான் விஜய் சரவணனை போல